Hey guys, welcome back to the another video. அதாவது நம்ம தமிழ்நாடு அரசியலுக்குள்ள ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தேவக தலைவர் அவர்கள், அதாவது நம்ம தேவக தலைவர்னு கூட சொல்ல முடியாது, சிஎம் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பா பதவி ஏத்துக்க போறார். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நியூஸ் சேனல் படபடப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி யாருமே அரசியலை ஃபாலோ பண்ணி இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸ் இல்ல, இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்திருப்பாங்கன்னு தெரியாது. அவ்வளவு பேர் வீட்டுல இருக்க அத்தனை பேருமே நியூஸ் சேனல் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா டிவிக்கு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா, அமைக்க மாட்டாரா, விஜய் சிஎம் ஆவாரா, ஆக மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ என்னன்னா பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதுல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தெரிவிச்சுட்டு பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், ஆனா திமுகவுடான உறவு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட்டணி மாதிரி அவங்க சொல்லல, ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, மாப்பிள்ள அவர் தான் போட்டிருக்க சட்டம் என்னது அந்த மாதிரிதான் இருக்கு. இது நிலையா இருக்குமா அப்படின்னு இருக்கிறது போக போகதான் தெரியும். அவரு விஜய் அவர்கள் எந்த மாதிரி உங்களை மூவ் பண்ணி அவங்களை எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கதான் செய்யணும். ஏன்னா ஒருவேளை மக்கள் சப்போர்ட் இன்னும் பெருசா ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த அவங்க ஆதரவுன்னு சொன்னது கூட்டணியா மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனா திமுகவுடன் அந்த உறவு கண்டிப்பா தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப ஐயுஎம்எல் இப்ப ஜஸ்ட் நோ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம்ல அவங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்கதா நியூஸ் போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா விசிக தலைவர் மட்டும் தான் இருக்காரு. அதாவது விசிக தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களும் ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 120 பெரும்பான்மை தேவை, நமக்கு 118, அதுல 120 கண்டிப்பா வந்துருப்போம். ஆல்ரெடி பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் ஆளுநரை பார்க்க போயிட்டு இருக்காங்க. எப்ப நான் பதவி ஏத்துக்கலாம்னு கண்டிப்பா கேட்க போயிட்டு இருப்பாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா பாக்குறதுக்கு? அரசியல் வட்டாரமே அப்படி ஒரு கொளுத்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. பார்க்கலாம். எப்போ நான் ஒருவேளை நாளைக்கே சிஎம்ஆ இருக்கான சான்ஸ் இருக்குது. பொறுத்திருந்தா தான் பார்க்க முடியும். எனக்கு கொஞ்ச நேரத்தில் அடுத்த நியூஸ் வரும். இதையும் புறக்கணிச்சு ஆளுநர் இல்ல எல்லாத்தையும் கூட்டுவான்னு சொன்னாலும் சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லப்பா நீ கடிதம் கொடுத்தா மட்டும் போதும். இப்ப கடிதம் தான் கேட்டிருக்காரு. இப்ப என்ன சொல்வாருன்னா, இல்ல கடிதம்லாம் செல்லாது, நீ 118 பேர் கூட்டுவான்னு சொன்னாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இது எப்படி எடுத்துக்கன்னு தெரியல. இப்ப நிறைய என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது. இப்ப ஆளுநர் ஆட்சி நடத்துற கண்டிப்பா அது பிஜேபி சப்போர்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க ஆட்சி நடத்துற மாதிரி தான் இருக்கும். அதனால அதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பொறுத்து இருந்துதான் இந்த அரசியல் களத்தை பார்க்க முடியும். டிஎம்கே ஒரு கெடு கொடுத்துருக்காங்க. 6 மாசம் அவங்களுக்கு இடையூறு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 மாசத்துல ஆட்சியை கலைக்கும் செய்யலாம், எந்த நாளும் நடக்கலாம். அதனால பொறுத்திருந்து இப்போதைக்கு கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அவர் சிஎம் ஆக போறாரு. இது கண்டிப்பா நடக்க போகுது. நேற்று வீடியோ வரைக்கும் நானே சொல்லியிருந்தேன், 99% இருந்தது, அதாவது 100% இருந்தது 50-50 மாறிடுச்சு, ஆட்சி அமைக்க கூடாத மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் இப்போ அது எப்படியோ மாறிட்டு இருக்குது. ஏன்னா அரசியல்னால அப்படிதான். இப்போ இன்னும் ஒரு சில இதை பார்க்கணும்னா, இந்த நியூஸ் சேனல் ஒரு சில நியூஸ் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா கோமா ஸ்டேஜ்ல இருந்த ஒரு சில நியூஸ் சேனல் இப்போ புத்துணர்ச்சி பிரச்சனை தான் நினைக்கிறேன். கோமால வெளியே வந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எப்ப பார்த்தாலும் கொலை குற்றங்கள் நடக்கிறது அதிகமா போஸ்ட் ஆயிட்டு இருக்குது. சின்னதா எது நடந்தாலும் அது பெருசாயிட்டு இருக்குது. நிறைய நியூஸ் பாத்தீங்கன்னா தேவக்க நிர்வாகிகள் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. ஆனா ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த கேக் வெட்டினதெல்லாம் தேவக்க இவர் தாமு அவர்கள் எம்எல்ஏ கேக் வெட்டினதெல்லாம் பெருசா பேசப்பட்டுச்சு. இதெல்லாம் தடுக்கணும், விஜய் அதை கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும். அவங்க சேர்ந்தவங்க பெரிய குற்றங்கள் நடக்காத மாதிரி ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா மக்களிடையே பெரும் ஆதரவு இன்னும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அது அவர் தான் எந்த அளவுக்கு அந்த ஆட்சியை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தா நான் பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்னடா இப்பவே இப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் போகணும், இன்னும் நாட்கள் இருக்குது. அவர் எந்த மாதிரி ஆட்சி கொடுப்பாரு மக்களுக்கே தெரியும். எப்படி அப்படி அவங்க ஆட்சி தப்பா இருந்துச்சுன்னா இப்போ ஏற்றி விட்டு அவங்களே கீழே இறங்கிடுவாங்க. அதனால எதுனாலும் பொறுத்திருந்து காலம் பதில் சொல்லுன்னு ஒருத்தர் சொன்னாரு தெரியுமா? காலம் பதில் சொல்லியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். பரவாயில்லைங்க. ஒரு சில பேர் எப்படின்னா, நான் வாரேன்னு சொல்லி கடைசியில வராமே போயிடுவாங்க. பட் இவரு வாரேன்னு சொல்லி நம்பிக்கை வச்சு ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஆட்சியை பிடிச்சு சிஎம் ஆகிறாருன்னா, இதெல்லாம் ஒரு சில பேர்லாம் நனவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நானும் அதே மாதிரி தான் ரிசல்ட் பார்க்கும் போதுல இது என்னடா கனவு மாதிரி தோணுது எனக்கு. அதுக்குள்ள வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. என்னடா யாருமே ஒரு 40-50 தொகுதின்னு சொல்ற முச்சுல இவ்வளவு தொகுதிகளை பிடித்து சிஎம் ஆகிறார் அப்படின்னா இதெல்லாம் பாராட்டத்தக்கது தான். அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல தேவைக்க நிர்வாகிகள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்டிப்பா கொண்டாட்டத்தை இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் மூலியமா தான்
டிவிக்கு வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரளிகள்லாம் கிளம்பிட்டு இருக்குது. இது அதுல மட்டும் இருந்து வரலங்க. நிறைய வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராம வச்சுதான் இவங்க வந்து மேல இவ்வளவு ஓட்ஸ் விழுந்திருக்கு அப்படின்ட்டு இங்க நிறைய ஐடி வந்து கிரியேட் ஆகி இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, நல்லதுதான், பரவாயில்ல. பல இடத்துல குற்றங்கள் நடக்கிறது வந்து வெளியே எந்த கட்சி கொண்டு வந்தாலும் அது நல்லதுதான். அதனால பொறுத்திருந்து அவரு ஆட்சி அமைக்கிறத பார்க்கலாம்.